அக்டோபர் 8. ஸோ அக்டோபர் 8 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பெர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் டேங்கிறாங்க. உலகம் பூரா பார்த்தீங்கன்னா டெய்லி நிறைய பேர் வந்து பிறந்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிறந்த குழந்தைகள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பெர்த் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ பெர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸுக்காக தான் இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. நம்ம இந்த நாள் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே. ஸோ நம்ம இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் டீமை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. நம்ம இந்த நாள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆக்டோபஸ் டே. ஸோ ஆக்டோபஸ் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம், ரொம்பவே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு உயிரினம் சொல்லி இந்த ஆக்டோபஸ் வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 300 வகையான ஆக்டோபஸ் வந்து கடற்கடியில் வந்து இருக்குதாமா. ஸோ இந்த ஆக்டோபஸ் இந்த உயிரினத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்லையும் அதோட இன்டெலிஜென்ஸை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாகவும் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. நம்ம இந்த நாள் பார்த்தீங்கன்னா டைஸ்லெக்ஷியா டேங்கிறாங்க. ஸோ டைஸ்லெக்ஷியா டேங்கிற பார்த்தீங்கன்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மென்டல் டிசார்டர். அந்த டிசார்டர் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களால படிக்க முடியாது. ஸோ ஒரு எழுத்து கூட்டி படிக்கிறது, ரீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வராது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நோய் தான் வந்து டைஸ்லெக்ஷியா அப்படிங்கிற ஒரு நோய் சொல்லுவாங்க. இந்த நோய் பற்றின அவேர்னஸ் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் இந்த நாள் இருக்குது. இது போக அக்டோபர் 8 வேற ஏதாவது டேட் இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்தநாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்தநாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.